ஆண்டவரே, ஆலோசனையும் பலனும் அருளுகிற அபிஷேகத்தை நான் இழந்து போயிருந்தா இந்த நாளிலே நான் அதை சரி பண்ணுவதற்கு எனக்கு ஒரு தருணத்தை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் எத்தனையோ முறையில ஆவியானவர் சொல்கிற ஆலோசனையை நான் விட்டுருக்கேன், வேதம் சொல்லுகிற ஆலோசனை விட்டுருக்கிறேன், ஊழியக்காரங்க சொல்லுகிற ஆலோசனையை விட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பலனை இழந்திருக்கிறேன், எத்தனையோ பலவீனத்தை நான் சந்திச்சிருக்கிறேன், எத்தனையோ இழப்புகளை சந்திச்சிருக்கேன். இன்றையிலிருந்து நான் ஒரு தீர்மானத்தோட போறேன். ஆலோசனையும் பலனையும் அருளக்கூடிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த அபிஷேகத்தை நான் பெற்றவராக நான் நின்று எங்களுடைய வாழ்க்கையில நான் ஆசீர்வதிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க. இந்த ஆசீர்வாதத்தினால் என்னை நடத்துங்க, எங்களை நடத்துங்கப்பா, எங்க குடும்பத்தை நடத்துங்க. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை நீங்க வைத்திருக்கிறதுக்காக நாங்க உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள நிலைச்சு நிற்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பெந்தைக்கோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றிடோ, பெந்தைக்கோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றுவே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. அல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையும் பலனையும் அருளும் அபிஷேகத்தை இழந்து போன சவுலை பார்த்துட்டோம். இனிமே அதை பெற்றுக்கொண்ட ஆலோசனையும் பலனையும் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரரை பார்க்க போறோம். அது யாரா இருக்கலாம்? தாவீது. அல்லேலூயா. எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட வேண்டியதான், தாவீதும் சவுலுமே எதிரடை தான் எல்லாத்துலயும். தாவீது வர வர பலத்து போவாரு, சவுல் வர வர இழந்து போயிடுவாரு. அபிஷேகத்தை இல்லைன்னா எல்லாம் இழந்துருவோம், நம்மளும் அப்படிதான். அப்ப நம்ம அபிஷேகம் ஆலோசனை கொடுக்குது. அந்த அபிஷேகத்தை அப்படியே நம்ம கடைபிடிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு பலன், ஒரு தைரியம், ஒரு வழிநடத்தல், ஒரு ஆசீர்வாதம்